வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. வாங்க அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். பெஹல்காம்ல 22ஆம் தேதி கடந்த மாதம் நடந்ததுக்கு கனவிலும் நீங்கள் எதிர்பார்க்காத பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு மோடி சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முழு நேரம் ஒரு போர் வருமோ அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு அச்சத்துல நாடு முழுக்க இருக்கும். ஒரு வார் ஹிஸ்டீரியா எங்க பார்த்தாலும் இருக்கு. இந்திய ராணுவம் கொடுத்த இந்த பதிலடி நியாயமானதா நினைக்கிறீங்களா? ஒரு மூத்த பத்திரிகையாளரா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நிச்சயமாக நியாயமானதுதான். அதாவது என்னை பொறுத்தளவுல அது 10ஆவதுங்கிறது தான் என்னுடைய கன்டென்ஷனா இருக்கு. ஏனென்றால் 2016 நாம ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தோம். அதாவது உள்ள இன்க்ளூட் பண்ணி அங்க இருக்கின்ற சில இந்த தீவிரவாதிகளை ஒடுக்கி கொண்டு வந்தோம். 2வதாக பாலக்கோட் நடந்த தாக்குதல், 2019 நடந்த தாக்குதல். இந்த 2 தாக்குதல் 2 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ்க்கு பிறகு கூட அங்க இருக்கின்ற டெரரிசம் ஓயவில்லை என்பதுதான் எனக்கு இப்போ தெரியுது. பெயல்காம் நமக்கு ப்ரூவ் பண்ணிருது. அப்போ பெயல்காமை பொறுத்தவரை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று பாத்தீங்கன்னா, அங்க இருக்கின்ற யார் இதனுடைய மூல காரணம்? இந்த மூல காரணம்ங்கிறது அங்க இருக்க பாகிஸ்தானுடைய ராணுவம் தான். அந்த ராணுவத்தினுடைய அந்த முதுகெலும்பை உடைத்திருக்க வேண்டும். அதான் நம்ம செய்திருக்க வேண்டிய வேலையா இருக்கிறது. அப்போ அதற்கு ஒரு ஒரு பிரைமராக இல்லை என்றால் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த 9 இடத்தையும் நாம் எடுத்திருக்கிறோம் என்று வேணால் வைத்துக் கொள்ளலாம். இதுல 2-3 விஷயங்கள் நமக்கு இருக்குது. ஒண்ணு, அவருடைய ஏர் டிஃபென்ஸ் ஒன்றும் ஒரு பெருசா கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நன்றாக ஒர்க் அவுட் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய வந்திருக்குது. நிச்சயமாக நாம் இந்த ஸ்டெப் எடுத்ததுக்கு பாராட்ட வேண்டும். பட் இது இட்ஸ் நாட் ஓவர்ங்கிறது தான் முக்கியமான விஷயமாக நான் காண்கிறேன். ஓகே, இட்ஸ் நாட் இனஃப் அப்படின்னு சொல்றீங்க. இன்னும் என்ன செஞ்சிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இனிமேல் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல, நான் ஒரு இந்த ஒரு விஷயத்துல நான் ஒரு ஹாக்காக தான் இருக்கிறேன். நான் நிச்சயமாக நான் போர் என்பது உன்னுக்கும் தீர்வில்லை என்றெல்லாம் நம்பினால் கூட அதுல எங்க பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த போரையே இல்லை என்றால் இந்த சிஐ சிஐ இருக்கு இல்லையா, இந்த இன்சர்ஜென்சியை நம்பிக்கொண்டு ஒரு கும்பல் அப்படியே இருக்குங்க. அதுல பெருசா பணம் பார்க்கறானுங்க. அப்புறம் மக்களை கொண்டு கொடுக்கிறார்கள். நம்முடைய ஜவான்ஸ் ஆனாலும் சரி, ஆபீஸ் ஆனாலும் சரி, கொண்டெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நபர்களை அடையாளம் நாம் முடிக்க வேண்டிய காலம் எப்போ வந்துருச்சு. நிச்சயமாக என்னைக்கோ செய்ய வேண்டும். அது இன்னும் செய்யவில்லை. என்னை பொறுத்தவரை ஏப்ரல் 22ஆம் தேதி நமக்கு அந்த தகவல் வந்த உடனே எப்போ தாக்கினார்களோ, நம்முடைய மக்களை கொண்டார்களோ, அன்னைக்கே நாம் ஒரு பதில் தாக்குதல்ல சியால்கோட்டில் இருக்கிற 15 போர் ஆனாலும் சரி, இல்ல ராவல்பிண்டி ஆனாலும் சரி, நிச்சயமாக கம்ப்ளீட் காலி பண்ணிடணும். ஒண்ணுமே இருக்கக்கூடாது. இந்த ராவல்பிண்டி என்பது ஜிஹெச்பி, ஜெனரல் ஹெட் குவார்டர்ஸ் என்றார்கள். அதாவது அனைத்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸினுடைய முழுக்க முழுக்க இருக்கிற ஹெட் குவார்டர்ஸ், ஜெனரல் ஹெட் குவார்டர்ஸ் ராவல்பிண்டி தான் இருக்கு. அப்ப பிண்டி கம்ப்ளீட்டாக அப்ளிகேட் செஞ்சிருக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஒரு கருத்தா இருக்குது. அன்னைக்கே செய்திருக்க வேண்டும். அதற்கு நாம் காலந்தாழ்த்தி பாருங்க நாளுக்கு பிறகு ஒரு அடி அடிக்கும்போது அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ஸ்ல இருக்கின்ற அந்த ட்ரூப்புகளையும் எடுத்து மூவ் பண்ணிட்டு ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்தவரை ஒரு சின்ன ஒரு நாடு தானே. அப்ப வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் கொண்டு வர்றது ஏறத்தாலும் அவனுக்கு ஒரு மாசம் டைம் ஆகும் மொத்தமா. அதாவது ஃப்ரண்ட் லைன் ட்ரூப்ஸ் ஒரு 2 வாரத்துல வந்துருவாங்க. பாக்கி இருக்கிறது வர்றதுக்கு ஏறத்தாலும் ஒரு மாசம் சப்ளை செயின்ஸ் எல்லாம் வர்றதுக்கு ஒரு மாசம் டைம் ஆகும். அப்போ அந்த டைமுக்குள்ள அவங்க நிறைய ட்ரூப்ஸ் மூவ் பண்ணிட்டாங்க. இது நிச்சயமாக ஒரு நம்முடைய ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு ஒரு பின்னடைவு என்றதான் நான் பார்க்கிறேன். பட் இருந்தாலும் இந்த ஒரு அப்ரோச் தான் நாம் பின்தொடர வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பிரஷர் ஆன் த பாகிஸ்தான் ஆர்மி. அந்த அது எப்படி அந்த ப்ரெஷர் கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் டெரிட்டரி கெயின் பண்ண வேண்டும். அதாவது எல்ஓசியில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 5-5 கிலோமீட்டர் நம்ம தள்ளி அந்த ஏரியாவை நாம் கையெடுக்க வேண்டும். இல்லை என்றால் எளிதாக செய்யக்கூடிய விஷயம் என்றது லாகூரை பிடிக்க வேண்டும். அதாவது அமிர்தசர் ஏறத்தாழ ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற லாகூர் பார்டர் 30 கிலோமீட்டர் மொத்தமா. அப்போ அந்த ஒரு இடத்தை கைப்பிடிக்க வேண்டும். இதுதான் தீர்வா இருக்கும். அது செய்து விட்டால் நிச்சயமாக அந்த பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் மேல ஒரு பெரிய ப்ரெஷர் வரும். அந்த பெரிய ப்ரெஷர்ல அவரை தூக்கி அடித்து போயிடும் என்று நான் கருதுகிறேன். என்றால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாகிஸ்தானுடைய டிஜிஐஎஸ்ஐயா இருந்த நபர் தான் இந்த அசீம் முனீர். 2019 அவர் டிஜிஐஎஸ்ஐயா இருந்தார். அப்போ அந்த சமயத்துலதான் ஐஎஸ்ஐ என்பது அங்க இருக்க உளவுத்துறை, அவர்களுக்கு இல்லாத அதிகாரமே கிடையாதுங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இன் த வேர்ல்டு. அது நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்படி இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் நம்மளுடைய பாலாகோட் ஸ்ட்ரைக் ப்ரெடிக்ட் பண்ண முடியவில்லை. நம்மளுடைய விமானங்கள் சென்று சூப்பராக அடித்து திரும்பி வந்தாயிற்று. அப்ப அந்த ஒரு விஷயம் இவருக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவா இருந்தது. அசீம் முனீருக்கு அந்த டிஜிஐஎஸ்ஐக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருந்தது. அது இந்த பின்னடைவை வைத்துக் கொண்டு
அங்க இருக்கின்ற அந்த சிவிலியன் ஆட்சி என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இம்ரான் கான் வந்து அந்த பிரதமரா இருக்காரு, அவர் வந்து இவர் தூக்கி போட்டுறாரு. ஹி கெட்ஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் தட் போஸ்ட். அந்த அந்த ஒரு கடுப்பின் மேலதான் இன்னைக்கு வந்து இம்ரான் கான் வந்து ஜெயிலுக்கு பிடிச்சி போட்டிருக்காரு. அங்க பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தான் இந்த நாடு எக்ஸிஸ்ட் பண்றது இந்த ராணுவத்தை வந்து ராணுவத்துக்கு தீனி போடுறது. எப்படி நம்மளுடைய நாடுல எடுத்தீங்கன்னா ராணுவம் வந்து நம்மளுடைய பாதுகாப்பாக, அந்த நாட்டை எடுத்துட்டீங்கன்னா அந்த நாட்டை வந்து திண்ணறி இருக்கிறது தான் இவர்கள் வந்து கம்ப்ளீட்டாக இறங்கி இருக்கிறார்கள்ன்றதுதான் முக்கிய விஷயமா இருக்கிறது. அப்போ இந்த அதாவது 2019 நடந்த பாலக்கோட் ஸ்ட்ரைக்ல நான் வந்து தோத்து விட்டேன் என்ற அந்த மனப்பான்மையில் இருக்கின்ற ஒரு நபர், அந்த நபர் வந்து மறுபடியும் தாக்குதல் நடத்தி கொண்டேதான் அல்லது இல்லை என்றால் முயன்று கொண்டேதான் இருப்பார். அப்போ அந்த ஆளை வந்து அங்கிருந்து ரிமூவ் பண்ண வேண்டுங்க. அந்த ஆளை ரிமூவ் பண்ணது மட்டும் கிடையாது, அங்க இருக்கின்ற அந்த அவர்களுடைய கேப்பபிலிட்டி, மிலிட்டரி கேப்பபிலிட்டி சிதைக்க வேண்டும். இது ரெண்டும் பண்ணவில்லை என்றால் நிச்சயமாக இன்னமும் இந்த பயங்கரவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம்மளுடைய மக்கள் வந்து இறந்தே கொண்டே இருப்பார்கள். இது நிச்சயமாக எனக்கு அன்அக்செப்டபிளாக நான் காண்கிறேன். மக்கள் பொதுமக்களுடைய பார்வையில இருந்து எப்பவுமே ஒரு போர் நடக்குது அப்படின்னா நாட்டுல ஒரு அச்சம் இருக்கும். இப்போ இந்த அச்சத்தை போக்க வேண்டியது மீடியாவுடைய கடமை. அப்போ உண்மையான செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒரு மீடியாவுடைய கடமை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியால பாத்தீங்கன்னா உண்மையான நியூஸோட ஃபேக் நியூஸ் தான் அதிகம் வருது. நீங்களும் உங்களோட எக்ஸ் வலைத்தள பக்கத்துல இத சம்பந்தமாக ஒரு காணொளி வெளியிட்டிருந்தீர்கள். ஒரு பக்கம் வந்து ஃபேக் நியூஸ் நிறைய பரப்பிட்டு இருக்காங்க, எது உண்மை பொய்னே தெரிய மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் நேத்து அர்னாப் கோஸ்வாமியோடைய ஒரு டிபேட்ல நீங்க பாத்தீங்கன்னா பாரத் மாதா கி ஜெய் சொல்லாத காரணத்தினால ஒரு காங்கிரஸ் சேர்ந்த ஒரு டிபேட்டுக்கு வந்த ஒரு நபரை வந்து அவர் நீங்க வந்து ஆன்டி நேஷனல் தேச துரோகிங்கிற அளவுக்கு வந்து விமர்சனம் பண்றாரு. இதெல்லாம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மீடியா தன்னுடைய ரோலை வந்து சரியா செய்யறாங்களா? இன்னொரு பக்கம் நேர்மையாக நடுநிலையா நடக்கக்கூடிய த வயர் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து இன்னைக்கு வந்து பிளாக் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு செய்தி போடுறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இதுல ஒரு 3 விஷயம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அர்னாப் போன்ற நபர்களை வந்து நீங்க புறக்கணிக்க வேண்டும். அதாவது அந்த மாதிரியான டிவி சேனல் வந்து யாருமே போய் உட்காரக்கூடாது, யாரும் பார்க்கக்கூடாது. நிச்சயமாக உங்களுடைய டிவியில அந்த பொக்கேல அது இருந்ததுன்னா நீங்க தைரியமாக தாராளமாக நீங்க வந்து உங்களுடைய ப்ரொவைடரை கூப்பிட்டு எனக்கு இந்த சேனல் வேண்டாம், இது ஆங்கில சேனல் வேண்டாம், ஹிந்தி சேனல் வேண்டாம் என்று நீங்கள் கூறி அந்த அப்படியே கட் பண்ணி விட வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய நடவடிக்கை. ஐ டோன்ட் ஹேவ் தட் லக்ஸரி. நான் ஒரு மீடியா மேனா இருக்கிறதுனால நிச்சயமாக எனக்கு அப்பப்ப அந்த லூஸ் என்ன சொல்றான்னு லூஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஏனென்றால் அது லூசு மக்களுக்கு எதிரான ஒரு விஷயமாக மாறிவிடும். இந்த மாதிரியான ஒரு என்ன ஒரு கீழ்த்தனமான ஒரு மனிதர், இவர் மனிதரே கிடையாது. அந்த மாதிரி அதாவது எதை எதை வைத்து காசு பண்ண வேண்டும் என்றதுதான், அதாவது கிடையாது. 2019 இந்த வாட்ஸ்அப் மெசேஜ், அண்ணாவுடைய வாட்ஸ்அப் மெசேஜ் வெளிவருது இல்லையா, அந்த லீக்ல என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த புல்வாமாவில் அவர் அப்படி ஒரு தாக்குதல் நடக்கிறது, நம்முடைய ஜவான்களை வந்து கொள்கிறார்கள், அது வந்து வி ஹேவ் ஸ்கோர்ட் பிக் என்று கூறுகிறான். இது ஒரு மனிதனாயவே இவனை வந்து இவர்கள் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிரதமர் லைக் சிம், இந்த என்டையர் ரைட்டிங் இக்கோசிஸ்டம் வந்து இவரை வந்து போற்றிக் கொண்டிருக்கிறது. இதுதான் ரைட்டிங் எக்கோசிஸ்டத்தினுடைய பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவன் இல்லைன்னா ஐயர்வால் ஒருத்தர் இருக்கான், அந்த அதாவது அபிஜித் ஐயர் மித்ரான் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ஒரு செய்தியை போடுறான், நீங்க வந்து போலி செய்திகளை பரப்பிக்கொண்டே இருங்கள், பரப்பிக்கொண்டே இருந்தால் பாகிஸ்தான்ல பெரிய ஒரு பதட்டம் வரும் என்று சொல்றான். இதை விட பெரிய ஒரு அயோக்கியத்தனம் வேற ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் அங்க பாகிஸ்தான்ல வந்து இவனுடைய ஹேண்டல்ல பார்த்தாலும் இவனும் நம்ப போறது கிடையாது. அதுதான் நான் என்னுடைய பதிவுல கூட நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு 1000 உண்மைகளை சொல்லி ஒரு பொய்யை சொன்னீங்கன்னா நிச்சயமாக மக்களை நம்புவார்கள். 1000 பொய்களை சொல்லி நீங்க ஒரு உண்மையை சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. இது இந்த ஸ்டோரி கூட இருக்குது. என்னது இந்த ஷீப் அண்ட் உல்ஃப், நம்ம வந்து 2ஆம் கிளாஸ்லயும் 3ஆம் கிளாஸ்லயும் ஒரு ஷெப்பர்ட் வந்து உல்ஃப் இஸ் கமிங் கடைசியில் உல்ஃப் ஆக்சுவலா வரும்போது யாரும் வந்து காப்பாற்ற வர மாட்டார்கள். இது நம்ம அந்த கதையும் சரி, அசோகமா கதையும் சரி, நான் விளக்குன அந்த அசோகமா கதையும் சரி, மகாபாரதம் தெரிஞ்ச நபர்கள் கூட இதை வந்து இந்த கருத்து அவர்களுக்கு நன்றாக புரியும் என்று நான் கருதுகிறேன். அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமை வந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கரெக்டாக நேற்று நைட்டு நடந்த அந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, அனைத்து ரைட் விங் சேனல்ஸும் வந்து ஏறத்தாழ லாகூரை பிடித்து விட்டோம், கராச்சியை பிடித்து விட்டோம், ஆர்மி சீஃப் வந்து கொண்டுட்டோம், இல்லைன்னா சிறைப்படுத்திட்டோம், அங்க இருக்கிற யாருமே கிடையாது, இப்போ நாம தான் இந்தியா தான் சார்ஜ் என்ற அளவுக்கு வந்து கொண்டே நிறுத்திட்டார்கள். அது அனைத்தும் முற்றிலும் பொய்யான செய்தியாக இருக்கிறது. அதனால இன்னைக்கு இந்தியா ஊடகத்தை வந்து யாரும் நம்பக்கூடிய இடத்துல யாருமே கிடையாது. அதாவது உலகத்திலேயே யாருமே வந்து நம்புறது கிடையாது. இது ஒரு பக்கம். அடுத்து கொஞ்சம் நடுநிலையாக பேசக்கூடிய பல இவர்களுக்கு எல்லாத்துக்கும் எதிராக போய் கொண்டிருக்கிற விஷயம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இன்னைக்கு அந்த வயதை முடக்க வேண்டிய காரணம் என்ன?
அப்போ அவர்களுடைய அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு யாரை வேணாலும் எப்ப வேணாலும் முடக்குவேன், இந்த ஒரு போர் சூழலை யூஸ் பண்ணி கொண்டு நான் என்ன வேணா செய்வேன் என்று ஒரு அரசாங்கம் வந்து தப்பட்டப்பட்டு எடுத்துக் கொண்டு இருக்கிறது. அதுதான் அப்ப அந்த போரை வைத்துக் கொண்டு என்னென்ன அரசியல் லாபங்கள் செய்ய முடியுமோ, யாருடைய வாய்ஸை வந்து நான் சிதைக்க முடியுமோ அதையெல்லாம் செய்வேன் என்று இருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய வெட்கக்கேடாக நான் காண்கிறேன். இந்த 3 விஷயங்கள்ங்க. ஒண்ணு அப்கோர்ஸ் யூ கேனாட் இந்த ஃபேக் நியூஸ் நீங்க பரப்ப உங்களுடைய கிரெடிபிலிட்டி கீழே போய் கொண்டே இருக்கும். அதனாலதான் இந்த ஒரு வெளியுறவுத்துறை செயலர் சொல்றாங்க, நேத்து மிக தெளிவாக கேட்கிறார்கள், எத்தனை பிளேனை வந்து சுட்டு வைத்திருக்கார்கள், அது சுட்டு வைத்திருந்த செய்தி உண்மையான்னு கேட்டா அவர் எஸ் நோ கூறவில்லை. ஏனென்றால் அவர் வந்து உண்மையை சொல்கின்ற ஒரு மனிதராக இருக்கிறார். அவர் கூறுவது என்னவென்றால் அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னொரு நாள் பேசுவோம் என்றுதான் கூறுகிறார். அதே நேரத்தில் இன்னும் கூறுகிறார், பாகிஸ்தான் வந்து அவர் வந்து பிறந்த டைம்ல 1947 இருந்து பொய்யைத்தான் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் என்று ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். ஆனால் அவர் பொய் சொல்லவில்லை. ஆனால் இந்த அயோக்கிய ராஸ்கல்கள் எல்லாருமே வந்து பொய் சொல்லி இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் என்னை பொறுத்தளவில் மிக மிக வேதனைக்குரிய இந்த நாட்டினுடைய இந்த பாதுகாப்புக்கு எதிரான விஷயங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் நேஷனலிசம் ஃபீவர், அதுக்கப்புறம் ஒரு ஹிந்து முஸ்லிம் வெறுப்பை வந்து மீடியா கடைபிடிக்குதுன்னா, இன்னொரு பக்கம் இதை வைத்து வணிக ரீதியாக லாபம் தேடக்கூடிய ஒரு ஆட்டிடியூடும் நம்ம பாக்குறோம். ரிலையன்ஸ் வந்து ட்ரேட்மார்க் ஆபரேஷன் சிந்தூரோட ட்ரேட்மார்க்கு அப்ளை பண்ணி அது ஒரு பெரிய சர்ச்சையை சோசியல் மீடியால வைரல் அனுப்புறோம். எங்களோட ஜூனியர் ஸ்டாஃப் யாரோ எங்களுக்கு தெரியாம அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு விளக்கத்தை இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐபிஎல் மேட்சஸ், தரம்சாலா வந்து பாத்தன்கோட்ல இருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அவ்வளவு ரிஸ்கியான ஒரு ஜோன்ல இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேரை ஸ்டேடியத்துல வச்சு இந்த மேட்சை வந்து பாதிக்கு மேல நடத்தி திடீர்னு ஃபிளட் லைட்ஸ் ஆஃப் பண்ணி அங்க ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி கேன்சல் பண்ணி இப்போ பெரிய ஒரு சர்ச்சை வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பிசிசிஐ வந்து இதை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை பிசிசிஐ உடைய சேர்மனாக ஜெய்ஷா இருக்கிறதுனால அமித்ஷா உடைய மகன் என்பதனால் அவருக்கு வந்து ஸ்பெஷல் பிரிவிலேஜஸ் ஏதாவது கொடுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அதுதான் கொடுக்கப்படுது இன்னைக்கு. அதாவது நீங்க வந்து போர் என்று நீங்க வந்து முடிவெடுத்த அந்த தருணத்திலேயே வந்து அமித்ஷா வந்து தன்னுடைய பயணம் சொல்லியிருக்கணும், டேய் அதெல்லாம் நிறுத்த சொல்றான்னு சொல்லியிருக்கணும். இது இதற்கு தானே நீங்க வைத்திருக்கீங்க, ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோல் எதுக்காக வைத்திருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அதில் இருந்து வருகின்ற வருமானங்களாலும் சரி, அதுல இருந்து என்ன வந்தாலும் சரி கண்ட்ரோல் வச்சிருக்கீங்கன்னு தானே வச்சிருக்கீங்க. அப்ப நாட்டினுடைய பாதுகாப்புக்கு உங்களுக்கு யாரும் பிரச்சனை கிடையாது. ஒரு ஒரு தெர் இஸ் நோ கன்சர்ன் ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி. ஆனா என்ன கன்சர்ன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன லாபம் வரும், என்ன நஷ்டம் வரும், இதுல எவ்வளவு ஓட்டு வரும், இதுல எவ்வளவு ஓட்டு வராது, இதுதான் ஒரு கன்சர்னா இருக்கிறது. இல்லை என்றால் தர்மசாலால ஒரு மேட்ச் இருக்கு, 2 நாளைக்கு முன்னே நான் கேள்விப்பட்டேங்க தர்மசாலால மேட்ச் நடத்த வேண்டுமா வேண்டாமான்னு ஒரு டிஸ்கஷன் போய் கொண்டிருக்கிறதாக நான் வந்து கேள்விப்பட்டேன். ஆனா அதன் பிறகு கூட தர்மசாலால மேட்ச் ஆரம்பிக்குதுன்னு கேட்ட உடனே எனக்கு பெரிய ஷாக்கிங்கா இருந்தது. இது என்னப்பா அது, சரி அமித்ஷானுடைய மகன் ஜெய்ஷா அவர் இருக்கிறார், அப்போ இவர்கள் எல்லாம் பேசி வச்சு செய்கின்ற ஒரு விஷயமா இருக்குமோ என்ற எல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு தான் நம்ம எல்லாம் இருந்தோம். அதன் பிறகு எவ்வளவு பெரிய அவலம் பாருங்க, பாதியில் இந்த மேட்ச் நடக்கிறது. அதன் பிறகு இது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஃபிளட் லைட்டை போட்டு ஒரு மேட்சை வந்து அந்த ஃபிளட் லைட் அந்த கம்ப்ளீட் அந்த என்டையர் இடம் வந்து லைட்டா இருக்கும், பாக்கி எல்லாமே இருண்ட ஒரு இதாக தான் தெரியும். இது வந்து நீங்க ஒரு 10 கிலோமீட்டர் ஹைட்ல இருந்து ஏறத்தாழ நீங்க ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா மிக தெளிவாக உங்களுக்கு தெரியும் எங்க இந்த லைட் வருது, அது தர்மசாலா என்று மிக தெளிவாக தெரியக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அங்க அடிக்கிறதுக்கு ஒரு இதுவும் கிடையாது. ஆனா பாகிஸ்தான் அங்க அடிக்கவில்லை என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ பாகிஸ்தானுடைய அந்த ஒரு தாராள மனப்பான்மையின் பேரில் தான் நேற்று வந்து தர்மசாலா வாஸ் நாட் அட்டாக் என்று நான் கருதுகிறேன். நான் கூறுகிறேன், நான் இதை சார்ஜா வைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இங்க நடத்தக்கூடாது என்று தெரியும், ஆனால் ஜெய்ஷா நடத்துறதுனால, அமித்ஷா வந்து தடுக்காததுனால அது வந்து மேட்ச் நடக்கிறது. அப்போ இதை விட பெரிய நேஷனல் செக்யூரிட்டிக்கு குந்தகம் விளைக்கின்ற ஒரு விஷயமும் இந்தியாவில் நடக்கவே இல்லை. இந்த ஒரு 4 நாளும் நடக்கவே இல்லை. அதன் பிறகு நான் என்னை போன்ற நபர்கள் வந்து பதிவு போட்டு அதன் பிறகு வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த பிசிசிஐக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஐபிஎல் வந்து வேண்டாம் என்று. இல்ல எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னன்னா பெங்களூர் இன்னும் ஜெயிக்கல, பெங்களூர் இன்னும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். பெங்களூர் ஜெயிக்க வந்தா ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்தவுட இந்த வருஷம் இந்த சம்பவமா போயிடுச்சு என்று கூட அது கொஞ்சம் ஒரு லைட்டர் ரீட்ல பார்க்கலாம். ஆனால் அதை தாண்டி ஜீரோ கன்சர்ன் ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி. இந்த ஜீரோ கன்சர்ன் ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சொசைட்டி, இந்த குஜராத்தி சொசைட்டியிலிருந்து வருகின்ற விஷயமாக நான் பார்க்கிறேன். குஜராத்தி சொசைட்டியை பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கின்ற வார் விடோஸினுடைய எண்ணிக்கை என்று பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி கணக்கு சொல்றது 5000 பேர் இருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த கம்பேரிசன் பஞ்சாப்ல எடுத்து பாத்தீங்கன்னா 76,000 விடோஸ் இந்த ஆர்மி
ஆர்மியினுடைய விடோஸ் வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க, வார் விடோஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து அதே தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த சொசைட்டிலேயே அந்த ஒரு ஒரு ஃபீலிங்கே கிடையாது. நீங்க சொன்னீங்க ஜீரோ கன்சர்ன் ஃபார் நேஷனல் செக்யூரிட்டின்னு. தட் ஆக்சுவலி பிரிங்ஸ் அஸ் டு த பிரைம் பாயிண்ட். இந்த சம்பவங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் 22ஆம் தேதி நடந்த அந்த பெஹல்காம்ல நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல். அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? செக்யூரிட்டி லேப்ஸ் எதனால வந்தது? அரசாங்கத்துல இது யார வந்து ரெஸ்பான்சிபிள் ஆக்கணும்? அக்கௌண்டபிலிட்டி யாருக்கு இருக்கு? இந்த கேள்விகளை எல்லாம் இன்னைக்கு வந்து மடைமாற்றம் செய்து விட்டார்களோ? ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீவரை ஏற்படுத்தி ஒரு ஒரு இமோஷனல் ஒரு ஹை வேவை ஏற்படுத்தி இன்னைக்கு வந்து இந்த கேள்விகள்லாம் ஒரு மாதிரி பின்னடைவு அடைந்திருக்கோ இல்ல ஓட்டப்பட்டு விட்டதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா நேத்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் மோடி வரலையே அப்படின்னு கேட்கும் பொழுது கார்கே வந்து சொல்றாரு, அதெல்லாம் அப்புறம் நாம பேசிக்கலாம், கேள்வி கேட்கறதுக்கான நேரம் வரும், இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பட் இந்த பிரைமரி கன்சர்ன்ஸ், இந்த 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 சம்பவம் நடந்ததுக்கான உண்மையான காரணங்கள் இதை இன்னும் அட்ரஸே பண்ணலையே. இதை பத்தி யாரும் கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாங்களே. ஆமா, அந்த ஈவெண்ட் முடிஞ்ச உடனே நிச்சயமாக வயர் போன்ற பத்திரிகைகள் கேள்வி கேட்டது. அதனால வயரை வந்து குறிவிட்டு மூடிட்டார்கள். என்னை பொறுத்தளவுல வந்து 2008 நடந்த அந்த பாம்பே மேலான தாக்குதல் 26/7 வந்து பொறுப்பேற்றுக் கொண்டுதான் சிவராஜ் பாட்டீல் வந்து ராஜினாமா செய்தார். ஆனால் இங்கே வந்து ஒரு உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யவில்லை, அமித்ஷா ராஜினாமா செய்யவில்லை. சரி, அவர் ராஜினாமா செய்ய வேண்டாமே வைத்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து மனோஜ் சின்ஹா என்ற அங்க இருக்கின்ற லெப்டினன்ட் கவர்னர் தான் இந்த செக்யூரிட்டிக்கு ஓவரால் இன்சார்ஜ் இன்டெகிரேட்டட் கமாண்டினுடைய தலைவராக இருக்கிறார். அந்த இன்டெகிரேட்டட் செக்யூரிட்டி வளையத்துக்கான தலைவர் கூட அவர் ராஜினாமா செய்யவில்லை. ஏனென்றால் அங்க செக்யூரிட்டி த்ரெட் இருக்குன்றது தெரியும், அதனால பிரதமர் போகவில்லை என்றது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட அவர் வந்து இந்த அட்டாக்கை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியவில்லை என்ற அந்த விஷயம் வந்து அதுக்கு நிச்சயமாக மனோஜ் சின்ஹா தான் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். மனோஜ் சின்ஹா ஏன் பொறுப்பேற்க மாட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து இன்னைக்கு பிஜேபியில ஒரு பிரமுகராக இருக்கிறார். இந்த சம்பவம் நடக்காவிட்டால் நிச்சயமாக அவரை வந்து டெல்லிக்கு அழைத்திருப்பார்கள், கட்சியில் ஒரு பெரும்பொறுப்பு வந்து அவருக்கு கொடுத்திருப்பார்கள். அதற்கான வாய்ப்பு இப்ப இல்லாத போய்விட்டது. அதனாலதான் அவரையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இனி அடுத்ததாக அங்க இருக்கின்ற அந்த லேயர் செக்யூரிட்டியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக்கிங் ஆர்டர்ல இருக்கின்றது நிச்சயமாக ராணுவம் தான். நார்தர்ன் கமாண்டினுடைய 16 கோர்னுடைய தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் வந்து நீங்கள் ஒன்னும் அங்கிருந்து இடமாட்டி இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்க வேண்டும். அந்த கேள்வியை ஒன்றும் கேட்ட மாதிரி தெரியவில்லை. அதே மாதிரி அந்த ஏரியாவுக்கு இருக்கின்ற இன்சர்ஜென்சி யாரு கவனிக்க வேண்டும் என்று பாத்தீங்கன்னா 3 ராஷ்டிரிய ரைபிள்ஸ். அந்த 3 ராஷ்டிரிய ரைபிள்ஸ் இருக்கிற நபரிடம் யாரும் ஒன்றும் மாற்றவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. அது கீழே இருக்கிறது தான் சிஆர்பிஎஃப். அந்த கீழேன்னா ஹைரார்கிக்கலி கீழே கிடையாது, பட் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு அவுட்ஃபிட்டா இருக்கு. சிஆர்பிஎஃப் இருக்கு, லோக்கல் போலீஸ் இருக்கு, எஸ்ஓஜி ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் குரூப் இருக்கு. இந்த 3 அமைப்புகள் இருந்து யாரையும் எங்கேயுமே வந்து ஒரு 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 பக்ரா கூட அதுல வந்து தன்னுடைய தலையை வைத்து அதை விட்டவில்லை என்றதுதான் முக்கியமான ஒரு கருத்தா இருக்குது. அப்ப இது ஒரு கலெக்டிவ் ஃபெயிலியர். இந்த கலெக்டிவ் ஃபெயிலியருக்கு நம்ம யாருமே காரணம் கிடையாதுப்பா. பாகிஸ்தானை தாக்குதல் நடத்தினா எல்லாரும் மறந்து விட்டுறணும். அப்புறம் நாட்டை தானே அனைவரும் வந்து பாதுகாக்க வேண்டும், இல்லை என்றால் நாட்டுக்காக தானே அனைவரும் இருக்க வேண்டும். அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாம் தப்பிச்சிடலாம் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நாம் பார்க்கிற விஷயங்கள்லாம் இருக்கிறது. First, of course, we have to fix responsibility and those people are responsible. They have to be held responsible. இதுல மாற்றுக்கிறதே இல்லை. அது முன்னாடியே செய்திருக்க வேண்டும். அது இப்போ பேசுறதுல தவறு இல்லை. இன்னைக்கும் பேசலாம், நாளைக்கும் பேசலாம், என்னைக்கும் பேசலாம். அது somebody has to take responsibility. பிரதமர் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ரிசைன் பண்ணிட்டோம், யார் வேணா ரிசைன் பண்ணிட்டோம். ஆனால் somebody has to take responsibility. இது நாம் வந்து அடித்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நம்மளுடைய ப்ரெஷர்னால ஒரு ஐபிஎல் மேட்ச் வந்து அபேண்டன் ஆச்சோ, அதே மாதிரி we have to demand answers. அந்த ஆன்சர்ஸ்னால இவர்கள் எவராச்சும் ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ண வேண்டும். they have to take responsibility. இந்த ரைட் விங் ஈகோ சிஸ்டம் வந்து வார குளோரிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நமக்கு தெரியும், ஒரு போர் அப்படிங்கிறது வலிமையான நாடுகளை கூட பின்னோக்கி இழுக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்ற ஒரு விஷயம் அப்படின்னு. இந்தியாவில ஏற்கனவே எக்கானமி வந்து டோல் ட்ரம்ஸ்ல இருக்கு, இன்ஃபிளேஷன் ஒரு பக்கம் ஜாஸ்தியா இருக்கு, மிடில் கிளாஸே இன்னைக்கு வந்து பெரும் ஒரு டெட் ட்ராப்ல மாட்டிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு ஃபுல் ப்ளோன் வார் வந்தா இது நாட்டில் என்னென்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும், பின்விளைவை ஏற்படுத்தும், இதையெல்லாம் அரசாங்கம் உணர்ந்து இருக்கிறதா? இது வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் இல்ல ஃபியூ மந்த்ஸ்ல இது எப்படி வந்து பிளே அவுட் ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, மிக மோசமாகத்தான். இப்போ 2 நாடுகளுக்கு முன் போர் என்பது இது ஒரு ஜோக் கிடையாது, இது ஒரு வீடியோ கேம் கிடையாது, இது நிச்சயமாக வந்து ஏதோ நீங்க சினிமாவில் பார்த்த விஷயமும் கிடையாது. அப்போ அப்படி இருக்கின்ற சூழ்நிலையை வந்து மக்கள் ரியல் பீப்புள் வில் பி அஃபெக்டட். அதை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். 16 பேர் வந்து பூஞ்சில வந்து இறந்திருக்கிறார்கள். அதை கூட பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் முந்தா நேற்று நான் டிவியில பேசும்போது அதை வந்து மறுத்தார். அதன் பிறகு நான் அந்த ஏஎன்ஐ ஸ்கிரீன்ஷாட் காமிக்க வேண்டியதா போச்சு. ஏனென்றால் ஏஎன்ஐ தான் இன்னைக்கு வந்து நரேந்திர மோடியினுடைய சேனலா இருக்கிறது. அவர்களுடைய அந்த விஷயத்தை வந்து காமிக்க வேண்டியதா போச்சு.
அப்ப அந்த அளவுக்கு இங்க யாருமே பாதிப்பு இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு இந்தியன் ஏர் ஸ்பேஸ் வந்து டினை பண்ணிருக்கு, அதனால பாகிஸ்தான் ஏர்லைன்ஸ்க்கு எல்லாம் பெரும் பிரச்சனை. யாரு தலைப்பு செய்திகள் என்ன ஓடிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ஏர்லைன்ஸும் இண்டிகோ தான் அழுதுட்டு இருக்காங்க. 7,000 கோடி ஒரு வருஷத்துக்கு அவங்க வந்து லாஸ் சொல்றாங்க. 21 ஏர்போர்ட் வந்து மூடி இருக்கீங்க. முக்கியமான ஏர்போர்ட் ஏறத்தாழ 10 ஏர்போர்ட் இருக்குது. அந்த 10 ஏர்போர்ட் சேர்த்து ஏறத்தாழ 1,5 லட்சம் 2 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அன்றாடம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலைகள் தான் இன்று நின்றாயிட்டு. சோ இப்போதைக்கு நீங்க சொல்லலாம், நீங்க நாட்டுக்காக இது கூட பண்ண முடியாதுன்றலாம் கேட்கலாம். அது எத்தனை நாளைக்கு? இப்போ அவர் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்துக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் நீங்க வந்து நீங்க போருக்கு வாங்க, இல்லை என்றால் போர் தான் முக்கியம் எல்லாம் பேசினா அவங்க யாருமே கேட்க போறது இல்லையன்றதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப இந்த போர் வந்து நீடிக்க நீடிக்க, இல்லை என்றால் இந்த பதட்டம் நீடிக்க நீடிக்க நிச்சயமாக மக்கள் வில் கெட் டிசாட்டிஸ்ஃபைட் என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது. அவர்கள் ஆனால் பேச முடியாது. நாம யாருமே வந்து அதை தாண்டி ஒன்றும் பேச முடியாத ஒரு நிலைதான் இருக்கிறது. ஏனென்றால் பேசிவிட்டால் அது வந்து அடுத்து இப்ப நேஷனல் எமர்ஜென்சி வருமா என்று தெரியவில்லை. 8 மணிக்கு பிரதமர் பேசுவாரா என்றெல்லாம் தெரியவில்லை. பேசினால் நிச்சயமாக நேஷனல் எமர்ஜென்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது. நேஷனல் எமர்ஜென்சி போட்டு விட்டால் அப்புறம் வந்து நம்மளை அனைவரும் வந்து வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் அனைவரும் இந்த மாதிரியான ஷோ எல்லாம் பண்ணிட்டு ஒரு சென்சருக்கு அனுப்பி அந்த சென்சர் வந்து அப்ரூவ் பண்ண பிறகுதான் வெளியே வர வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. உண்மை பேசுவதற்கு நிச்சயமாக இந்த தடைகள் கூடாது. ஏனென்றால் இந்தியா என்றைக்குமே ஒரு ஜனநாயக நாடாக, ஒரு டாலரன்ட் நாடாக, நாம் அனைவரும் தன்னுடைய கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு நாடாக 1999 நான் வந்து இதை பார்த்திருக்கேன். நாம் அனைவரும் வந்து இந்த மாதிரி அன்றைக்கு யூடியூப் கிடையாது, அந்த அந்த டைம்ல வந்து இந்த அளவுக்கு சேனல்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிக் கொண்டுதான் இருந்தோம். எந்த போராட்டம் மூலியமா பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல தான் அங்க வந்து அன்னைக்கு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அன்னைக்கு பேசிக் கொண்டிருந்தோம். என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்ற கேள்வி நாங்கள் எழுப்பணும். நீங்கள் ஏன் இவ்வளவு மெத்தன போக்கில் இருந்தீர்கள்? ஏன் வந்து இந்த கமாண்டிங் ஹைட்ஸை நீங்க வந்து ஹைவே நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த கமாண்டிங் ஹெட்ஸை நீங்க ஏன் செக்யூர் பண்ணவில்லை என்ற கேள்வி அன்னைக்கே எழுப்பினோம். அப்ப அன்னைக்கு எழுப்பின அதே ராதாகிருஷ்ணன் தான் இன்னைக்கும் இந்த கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அப்ப இன்னைக்கு கேள்வியினுடைய விளைவு என்னாகும் எனக்கு சொல்ல முடியாது. அன்னைக்கு கேள்வியில ஒரு பிரச்சனையும் வரவில்லை. அன்றைக்கு அதன் பிறகு வந்து ஆர்மி சீஃப் கூட என்னை வாழ்த்தினார், என்னை பாராட்டினார். நம்முடைய பத்மநாபன் என்ற ஜெனரல் பத்மநாபன், அதன் பிறகு அவர் மரணம் வரை என்னுடைய நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அதன் பிறகு இப்ப எவ்வளவு ஜெனரல் மலிக் ஆனாலும் சரி, அதன் பிறகு வந்து பல அதுக்கு முன்னாள் சீஃப் சரி, பின்னர் சீஃப் சரி, அனைவரும் வந்து ஒரு ஒரு கிரிட்டிக்ஸை வந்து என்கேஜ் பண்ணி கொண்டிருந்தார்கள். இன்றைய மாதிரி கிடையாது என்றதுதான் உண்மை நிலையா இருக்குது. they never try to silence critics, they try to explain to critics their point of view. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.